வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலாய்க்கார முஸ்லிம்கள் மட்டுமே பிரதமர் பதவியை வகிக்க முடியுமா? பாஸ் கட்சியின் பரிந்துரை மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தலாம். மலேசியாவில் மலாய்க்கார முஸ்லிம்கள் மட்டுமே பிரதமர் பதவியை வகிக்க முடியும் என்றும், பிரதமர் பதவி என்பது அவர்களுக்கே உரியது என்றும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மான் முன்வைத்துள்ள வாதம் மலேசியர்களிடையே பிளவுகளையும் வேதங்களையும் ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது. பிரதமர் பதவியை மலாய்க்கார முஸ்லிம்கள் மட்டுமே வகிக்க முடியும் என்று அந்த மதவாத கட்சி தலைவர் அறிவித்திருப்பது மலாய்க்காரர் அல்லாத மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் பாதிக்க செய்துவிடும் என்று மசீசா பொதுச் செயலாளர் டத்தோ சாங் சீன் வூன் அச்சம் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி துணைத் தலைவரின் இந்த கோரிக்கையானது மலேசியாவை கட்டியெழுப்புவதில் மலாய்க்கார முஸ்லிம்கள் மட்டுமே பாடுபட்டதைப் போலவும், மலாய்க்காரர் அல்லாதவர்களின் பங்களிப்பு இல்லை என்பதைப் போலவும் தவறான தோற்றத்தை சித்தரிக்கிறது என்று சாங் சின் வூன் குறிப்பிட்டார். பல்வேறு இனத்தவர், மதத்தினர், கலாச்சாரங்கள் என மலேசியாவின் தனித்துவமான பன்முகத்தன்மையை சீர்குலைப்பதற்கு இனம் மற்றும் மதவாதத்துடன் கட்டி அழுது கொண்டிருக்கும் பாஸ் கட்சி தனது செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் குறிப்பிட்ட இனத்தவர் அல்லது சமயத்தவர் பிரதமர் பதவி வகிப்பதை மட்டுப்படுத்தும் எந்தவொரு சட்ட விதியும் நாட்டின் அடித்தளமாக விளங்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை என்பதை பாஸ் கட்சிக்கு சாங் சீன் வூன் சுட்டிக்காட்டினார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் பல்லின சமூகத்தினரையும் அவர்களில் ஒவ்வொரு இனத்தவரின் பங்களிப்பையும் அங்கீகரிக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று சாங் சீன் வூன் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். பிரதமர் பதவிக்காலம் 2 தவணை மட்டுமே என்று சட்டத்தில் திருத்தம் செய்யப்படுவதற்கு முன்னதாக மலேசியாவில் மலாய்க்கார முஸ்லிம்கள் மட்டுமே பிரதமர் பதவியை வகிக்க முடியும், அந்த பதவி அவர்களுக்கே உரியது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மான் முன்வைத்துள்ள பரிந்துரை தொடர்பில் எதிர்வினையாற்றுகையில் மசீசா பொதுச் செயலாளர் மேற்கண்டவாறு கூறினார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலத்தில் பள்ளிவாசலை நிறுவுமாறு அந்த ஆலய பராமரிப்பாளர்களை ஆதரிக்கும் தரப்பினர் இன்று வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் முக்கிய நில அடையாளமாக விளங்கும் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் வீற்றிருக்கும் இடத்தில்தான் பிற மதத்தின் வழிபாட்டு தலத்தை கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மாறாக அந்த கோவிலை அகற்றிவிட்டு அந்த ஆலயத்திற்கு வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள நிலத்தில் பள்ளிவாசலை நிறுவிக்கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் இயக்குனர் ஜைட் மாலிக் கேட்டுக்கொண்டார். சரித்திரம் வாய்ந்த 130 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஒரு கோவிலை அகற்றுவதற்கு பதிலாக அருகாமையில் அந்த கோவிலுக்கு வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட 2 லாட் நிலங்களில் பள்ளிவாசலை நிறுவலாம். இது கோவிலை உடைப்பதைக் காட்டிலும் யாருக்கும் சிரமம் இல்லாமல் மிகச் சுலபமாக முன்வைக்கப்படும் மாற்று வழியாகும் என்று ஜைட் மாலிக் குறிப்பிட்டார். அத்துடன் வழங்கப்பட்டுள்ள நிலமானது பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிக விசாலமானதாகும் என்று பட்டாலிஞ்சயாவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஜைட் மாலிக் இதனை தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன், கோவில் நிர்வாகம் சார்பில் வழக்கறிஞர் என் சுரேந்திரன் மற்றும் கோவில் நிர்வாக உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மலேசிய குடிநுழைவுத்துறையினர் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கை குறித்து முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் தந்து உஷார்படுத்தி குடிநுழைவுத்துறையில் கருப்பு ஆடாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் குடிநுழைவு அதிகாரி ஒருவர் குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பஹாங் மாநிலத்தில் தமர்லோ, ரவ் மற்றும் கேமரன் மலை ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் குடிநுழைவு துறையினர் சோதனை நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு முன்கூட்டியே தகவல் அளித்து குடிநுழைவுத்துறையின் ரகசியங்களை அம்பலப்படுத்தி வந்ததாக 39 வயது கமருல் அமிலின் ஜைனல் அரிஃபின் என்ற அந்த குடிநுழைவு அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டார். தமர்லோ ஜெயாவை முகவரியாக கொண்ட அந்த அதிகாரி இவ்வாறு குடிநுழைவுத்துறையின் ரகசியங்களை அம்பலப்படுத்துவது மூலம் காய்கறி தோட்டங்கள், விட்டுமர தொழிற்சாலைகள், கேளிக்கை மையங்கள் போன்றவற்றிலிருந்து 47,600 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த அதிகாரிக்கு எதிராக மொத்தம் 22 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் வரும் மார்ச் 27ஆம் தேதி உடைக்கப்படாது.
மாறாக அனைவருக்கும் ஏதுவாக இடமாற்றம் செய்ய முன்னேற்பாடுகள் நடைபெறும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியூ தெரிவித்துள்ளார். சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு கோயில் நிர்வாகத்தினர் இந்த பிரச்சினை தொடர்பாக தன்னை அணுகியதாக கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். அதன் பின்னர் பலமுறை இது தொடர்பாக பல விவாதங்களும் சந்திப்புகளும் நடந்ததை தாம் பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரனுடன் இணைந்து இதற்கான சுமூக தீர்வை எட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நெருக்கமாக தாம் பணியாற்றி வருவதாக கோவிந்த் சிங் கூறினார். இந்த பிரச்சினைக்கு நியாயமாகவும் பக்தர்களை புண்படுத்தாத வகையிலும் அனைத்து தரப்புக்கும் இணக்கமான தீர்வை எட்ட இந்த முயற்சியை நான் மேற்கொண்டு வருகிறேன். இந்த கோவிலுக்கு நல்லதொரு தீர்வை அமைத்துக் கொடுக்கும் முயற்சியில் அனைத்து வழிகளும் ஆராயப்படுவதை உறுதி செய்வதற்காக நான் இந்த விஷயத்தை அமைச்சரவையில் பலமுறை எழுப்பியுள்ளேன். கோவிலை இடமாற்றம் செய்வதற்கான மாற்று நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஏதுவான சிறந்த முடிவை பெறுவதற்கு விவாதங்கள் நடந்துள்ளன என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் லாரியை செலுத்தி சிங்கப்பூர் பிரஜைகளான சிறார் ஒருவருக்கு மரணம் விளைவித்ததுடன் மேலும் இருவருக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தியதாக லாரி ஓட்டுநர் ஒருவர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 57 வயது முனியாண்டி என்ற ஆங் ஆஹ் லியாங் கடந்த மார்ச் 16ஆம் தேதி இரவு 10:10 மணியளவில் ஜோஹர் பாரு ஜலான் பந்தாயில் 7 வயது நோஆ சாலிகின் முகமது கைரோஸ் என்ற சிறாருக்கு மரணம் விளைவித்ததுடன் 44 வயது கைரோஸ் பஹ்ராவி மற்றும் 38 வயது லீனா யூலியாந்தி ஆகியோருக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை, 50,000 ரிங்கிட் அபராதம், வாகன உரிமத்தை 7 ஆண்டுகள் ரத்து செய்தல் ஆகிய சட்டத்தின் கீழ் முனியாண்டி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து முனியாண்டி விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 4,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 039760144 0386050196. பிறந்ததிலிருந்து இருதய நோயுடன் போராடி வரும் 9 வயது சிறுமி ஹர்ஷிதா சாயின் மருத்துவ சிகிச்சைக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கணிசமான நிதியை வழங்கி உதவிக்கரம் நீட்டியுள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் அரசியல் செயலாளர் அஹ்மத் ஃபர்ஹான் ஃபவுசி பத்துகேவ்ஸில் உள்ள ஹர்ஷிதா சாயின் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்து அந்த சிறுமியின் உடல்நிலையை விசாரித்ததுடன் பிரதமர் வழங்கிய கணிசமான நிதி உதவியையும் சிறுமியின் தந்தையிடம் ஒப்படைத்தார். சுங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியில் பயின்று வரும் மாணவி ஹர்ஷிதா சாய் வளர்ச்சி குன்றிய இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு கடுமையாக போராடி வருவதாக ஃபர்ஹான் ஃபவுசி குறிப்பிட்டார். அவரது ஆக்சிஜன் அளவு 70 முதல் 75 விழுக்காடு வரை மட்டுமே உள்ளது. இது சாதாரண அளவான 95 முதல் 99 விழுக்காட்டை விட மிக குறைவாகும். அமெரிக்காவில் பாஸ்டன் சிறார் மருத்துவமனையில் ஹர்ஷிதா சாய்க்கு உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்கு $3,50,000 அமெரிக்க செலவிட வேண்டியுள்ளது என்பது அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது என்று ஃபர்ஹான் ஃபவுசி தெரிவித்தார். எனவே குடும்பத்தினரின் நிதி திரட்டும் முயற்சிக்கு உதவுவதற்காக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் வழங்கிய கணிசமான நன்கொடையை சிறுமியின் குடும்பத்தினரிடம் தாம் ஒப்படைத்திருப்பதாக ஃபர்ஹான் ஃபவுசி குறிப்பிட்டார். இந்த சிறிய உதவியானது
மக்களும் ஒன்றிணைந்து உதவுவதற்கு அதிக வழிகளை ஏற்படுத்தும் என்று தாம் நம்பும் அதே வேளையில் சிறுமி ஹர்ஷிதா சாய்க்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சையை விரைவில் பெற்று பூரண குணமடைய பிரார்த்திப்பதாக ஃபர்ஹான் ஃபவுசி ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பேரா அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பாஸ் கட்சி நம்புவதாக அதன் தேர்தல் இயக்குநரும் கிடா மந்திரி பசாருமான டத்துஸ்ரீ முகமது சனுசி நோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அயர்குனிங் தொகுதியை கைப்பற்றுவதற்கு பாஸ் கட்சி இதற்கு முன்பு மேற்கொண்ட முயற்சியில் தோல்வி கண்ட போதிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கட்சி முயற்சிக்கிறது. அதற்கு அயர்குனிங் சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தாங்கள் நம்புவதாக சனுசி குறிப்பிட்டார். மேலும் இடைத்தேர்தலின் வெற்றியானது போட்டியிடும் கட்சிகளின் வியூகத்தை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, நடப்பு அரசியல் சூழல் உட்பட இதர விவகாரங்களும் வெற்றிக்கான திறவுகோலாக உள்ளது என்று சனுசி தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நெக்ரிசிம்பிலான் ரந்தாவில் உள்ள ஒரு தோட்டத்தில் போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 இந்திய பிரஜைகளுக்கு அத்தண்டனை 30 ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன் ஷாம், ஃபஸ்ரேல் ஃபாரூக், சைனுல் அப்தீன் சியாத், அப்துல் கலாம் சஜீவ் மற்றும் சலீம் சபீர் ஆகிய அந்த 5 இந்திய பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை தொடர்பான மேல்முறையீட்டில் தகுதிப்பாடு இல்லை என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிபதி அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் அவர்களுக்கு எதிரான மரண தண்டனையை 30 ஆண்டு சிறை மற்றும் தலா 12 பெரும்படி தண்டனை என்று மாற்றப்படுவதாக அஹ்மத் ஜைடி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காக தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி மூவார் எம்பி சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்டுள்ள மேல்முறையீடு மீதான விசாரணையை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்திருப்பது குறித்து அந்த இளம் எம்பி தனது அதிருப்தியை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். தனக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தாம் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டம் ஒரு குறுகிய காலத்தை கொண்டது அல்ல, மாறாக கடந்த 5 ஆண்டு காலமாக காத்திருப்பதாக முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான சைட் சாடிக் குறிப்பிட்டார். வழக்கை அரசு தரப்பில் முன்னெடுத்து நடத்தும் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உடல் சுகவீனம் அடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை வரும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தனக்கு விதித்துள்ள 7 ஆண்டு சிறை, 4 பெரும்படி தண்டனை மற்றும் 10 மில்லியன் அபராத தொகையை ரத்து செய்ய கோரி சைட் சாடிக் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மலாக்கா அலூர்காஜா குவாலா சுங்காய் பாருவில் உள்ள ஒரு நகைக்கடையில் இன்று பிற்பகலில் நுழைந்த கொள்ளையன் ஒருவன் துப்பாக்கி முனையில் 2,50,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளான். பிற்பகல் 2:30 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது துப்பாக்கி முனையில் மிரட்டிய கொள்ளையனின் அச்சுறுத்தலை கண்டு நகைக்கடையின் 49 வயது உரிமையாளர், அவரின் 7 மற்றும் 10 வயதுடைய 2 பிள்ளைகள் பயத்தால் உறைந்தனர். அந்த மூவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலுவலக அறைக்குள் நுழைந்துவிட்ட நிலையில் கொள்ளையன் கண்ணாடி பேழையை உடைத்து நகைகளை சூறையாடி சென்றுள்ளான். எனினும் நகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பேழையில் அந்த கொள்ளையன் கைவிட்டு சென்ற துப்பாக்கியை சோதனை செய்தபோது அது விளையாட்டு துப்பாக்கி என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக அலூர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு வர்த்தகர் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று தூக்கு தண்டனையிலிருந்து தப்பினார். செல்வகுமார் என்ற அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியின் மேல்முறையீட்டை அனுமதித்த 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு எதிரான தூக்கு தண்டனையை ரத்து செய்வதாக அறிவித்தார். ஸ்ரம்பான் உயர் நீதிமன்றத்தினால் செல்வகுமாருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதற்கு காரணமான 3 முக்கிய சாட்சிகளின் வாக்குமூலங்களில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். உயர் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த 47 வயது செல்வகுமார் கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரம்பான் சனவாங் சுங்கைகாடூர் குவேல் பத்துலாபான் என்ற இடத்தில் ஒரு வர்த்தகரான 23 வயது சங்கர் கணேஷ் என்பவரை கொன்றதாக குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். செல்வகுமாருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரம்பான் உயர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.